நாங்கள் தற்போது நின்று கொண்டு இருக்கின்ற பிரதேசம் வந்து மோதூர் பஹரியா நகர் பீச் சைட்ல நான் நின்று கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இப்ப ஒட்டுமொத்தமாக இந்த தற்போது ஏற்படுத்த காலமுக்கத்தின் ஊடாக மோதூர் பிரதேசம் பூர்ணமாக பாதிக்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது இப்ப நாங்கள் வந்து பீச் சைட்ல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பார்க்க போனால் இந்த கரையோர பகுதிகளில் இந்த கூடுதலான கடல் அரிப்பு காணப்படுது. உதாரணம் சொல்ல போனா இதுல பிரபலியமான ஒரு விளையாட்டு கழகம் இருக்கிறது. அனைத்து ஸ்கூல் அடங்களாக ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு பலமான ஒரு விளையாட்டு ஒரு திடல் இருக்கின்றது. அதே போன்று எல்லாரும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு பீச்சும் இருக்கின்றது. இது எதிர்வரும் காலங்கள்ல இப்படியான அம்சங்கள் ஊடாக ஏற்படுகின்ற சீரட்ட காலநிலை கடல் கொந்தளிப்பினால் இந்த வளங்கள் கடலுக்குள் அடித்து செல்லக்கூடிய அபாயம் காணப்படுகிறது என்று சொல்ல முடியாது. இப்போ தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப பார்க்க போனால் இங்க கடலெடுப்பு ஏற்படுத்த தடுக்கக்கூடிய ஒரு மரங்கள் வளங்கள் இங்கு காணப்படுகின்றது. அந்த மரங்களை வந்து மோதூர் மட்டத்துல வந்து அவங்களை அந்த சுற்றுமதில் போட்டு பாதுகாக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்தாங்க. ஆனா தற்போது கொண்டு வந்து கூட அது பயனளிக்காத நிலையில உடைந்து நீருக்குள் அடித்துக்கூடிய ஒரு நிலையில தற்போது இருக்கின்றது. இதுக்கு புறமாக செய்ய போனால் நீங்கள் வந்து தற்போது இந்த உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். ஜனாதிபதி என்பது சமத்துவமான ஜனாதிபதி ஊடாக கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அரசாங்கத்தான அடிக்கடி அறிவிச்சுட்டு இருக்காங்க, புயல் அடிக்கிறது காத்து அடிக்கிறது. இரண்டாவது புயலும் காட்டும் அதிகமா பாதிக்கப்படுறது மீனவர்கள். கடல் அரிப்பு, இந்த மரங்கள்லாம் கடல் அரித்து கொண்டு இருக்குது. மரமெல்லாம் கடலுக்கு போட்டு முக்கியமாக இந்த கடல் அரிப்புக்கோ கல் போட்டு தர வேண்டும். மக்களுக்கு இந்த மக்களோட காணிகள் தோணிகள் எல்லாம் உடஞ்சி நாக்க மரத்து போய் கிடக்க போன புயல். இந்த புயலும் வருமானா அதிகமான பொருட்கள் பாதிக்கப்படும். இதை என்ன கவனத்துக்கு ஜனாதிபதியின் கவனத்துக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.